இந்த தருணத்தில் நான் ஒரு முக்கியமான நபரை பற்றி பேசி ஆகணும். அந்த கட்டாயத்தில் நான் இருக்கிறேன். அவர் தான் நம்ம மறைந்த இயக்குனர் அண்ட் நடிகர் பாக்கியராஜ் சார். இவர் பொதுவாக எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு நடிகராகவும் ஒரு டைரக்டராகவும் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் எங்கள் மா நேச்சுரல்ஸ் கம்பெனி பார்க்கும்போது அவர் கிட்டத்தட்ட அவர் எங்களில் ஒருத்தராக தான் இருந்தார். கடந்த ஒரு 3 மாசமாவே சொல்ல போனால் அவர் எங்களுக்காக ஒரு சின்ன ஒரு ஷூட்டிங் தான் செஞ்சு கொடுத்தாரு. அது ஒரு பெரிய படம் பண்ணா எப்படி ஒரு மெனக்கெட்டு ஒரு வேலை செஞ்சு அதுக்காக ஒரு பெரிய எஃபர்ட் போடுவாங்களோ அந்த மாதிரி ஒரு சின்ன ஆட் ஷூட்டிங்க்கு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுறேன் பாய், நான் கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் நல்லா பண்ணி தரேன் சொல்லி ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி அவரே யார் யார் ஆக்டராக இருக்கணும், யார் யார் ஆக்ட்ரஸாக இருக்கணும், எப்படி கேமரா ஆங்கிள் இருக்கணும், அந்த ஒரு ஃபுல் டே ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ரொம்ப சூப்பராக அதை கொண்டு போனார். நம்ம கூட அதை பார்க்கும்போது வேற லெவலில் ஃபீல் பண்ணோம். இப்படி ஒரு அர்ப்பணிப்புள்ள ஒரு மனிதர் இருப்பாரா சினிமா துறையில் நம்ம அவ்வளோவா நமக்கு யாரும் பழக்கம் கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு நபரை சந்திக்கும் போது நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேனே சொல்லலாம். அது அப்படிப்பட்ட ஒரு பேர் ஆச்சரியமா இருந்துச்சு. அதுக்கு பிறகு போஸ்ட் ப்ரொடக்ஷன்லயும் அவர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ரொம்ப காலமா ஒரு 2 மாதத்துக்கு மேல எங்களுடைய அந்த ஆடுக்கு எப்படி எப்படிலாம் வரணும், எப்படி எப்படி சவுண்ட் குவாலிட்டி வரணும், எப்படி அந்த வாய்ஸ் அந்த இது வரணும், எல்லாத்தையுமே சூப்பரா பண்ணி குடுத்தாரு. ஆனா இப்ப நம்ம கூட அவர் இல்லாதது ஏதோ எங்க குடும்பத்துல ஒருத்தர், நம்ம நெருங்கிய ஒருத்தர் நம்ம இழந்தா மாரி ஒரு ஃபீலிங்காவே இருக்குன்னு சொல்லலாம். கண்டிப்பா அவர் தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு. அதேபோல நம்ம லைஃப் டைம் மெமரியா எல்லாருக்குமே இருப்பாரு. அவருடைய படங்கள் மூலியமாக, எங்களுக்கு அவருடைய ஆட்ல அவர் செஞ்ச அந்த அர்ப்பணிப்பு மூலியமாக நிச்சயமா எங்களால மறக்கவே முடியாது. காலம் இருக்கிற வரைக்கும், இந்த மா நேச்சுரல்ஸ் இருக்கிற வரைக்கும் ஒரு பெரிய மெமரிஸா இருக்கும்.